ஹலோ காய்ஸ், வெல்கம் டு தி சந்தனா vlogs. ஒரு 1 வீக் அப்புறம் இன்றைக்கி வந்து ஒரு லாங் வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இட்ஸ் ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு லாங் வீடியோவாக இது என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இவன் தான் என்னோடய செல்லக்குட்டி டோனி. இவன் வந்து எங்கள் வீட்டுக்கு வரும்போது பிறந்து கண்ணு மட்டும் திறந்து அப்படி குட்டி குட்டியாக ஒரு அவனோட குட்டி காலை வச்சு ஒரு 2-3 ஸ்டெப்லாம் நடப்போம் இல்லையா, அந்த 16 நாள் குழந்தையா தான் எங்கள் மாமனார் வந்து எனக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அவ்வளோ க்யூட்டாக இருப்பான். ஒரு 1 இயர் தான் ஆகுது, பார்த்தா சடனாக நல்லாவே வளர்ந்துட்டான். ஏர்லி மார்னிங் ஒரு 5:30க்கு எந்திரிச்சு எங்களை எழுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்னோடய டே எப்படி ஸ்டார்ட் ஆகுனா, இந்த மாதிரி இவன் கூட பேசிட்டு அவன் கூட இருக்கிற டைம் தான் எனக்கு ரொம்ப ஒரு ஹார்ட் ஃபெல்ட் மூமெண்ட்டுன்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் எனக்கு ஆஃப்டர் மேரேஜ் வந்து ரொம்ப ஒரு சந்தோஷம் கொடுத்ததுமே இவன் கூட இருக்கிற டைம் தான். இந்த வீடியோ வந்து நான் எடுக்கிறதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா, மார்னிங் வந்து என்னோடய அத்தை மாமா எல்லாருமே வேலைக்கு போயிடுவாங்க. இப்போ வந்து நான் ஹோம் மேக்கராக வீட்டில் தான் இருக்கேன். இப்போ நான் வந்துட்டு ஒரு குட்டி யூடியூபர், 629 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. இந்த லாங் வீடியோ நான் ஷூட் பண்ணும்போது இந்த டைமில் எனக்கு இருக்கிறது. பட் ஆனால் என்னோடய டே ஃபுல்லாமே அத்தை மாமா வேலைக்கு போனதுக்கப்புறம் எப்படி ஸ்டார்ட் ஆகுனா, என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்ப்பாங்க. ஸோ அந்த டைமில் நான் இவன் கூட தான் விளாண்டுட்ருப்பேன். இவனை வந்து நாங்கள் பின்னாடி வாசலில் ஒரு பால்கனி இருக்குது, அங்கே தான் கட்டி போட்டிருப்போம். அந்த இடத்துக்கிட்ட அவனோட திங்ஸோ எதை தொட்டாலுமே அவனுக்கு வந்துட்டு பிடிக்காது. இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு நார்மலாக அங்கே இருக்கிற செடியை தான் நான் வந்துட்டு வீடியோ எடுத்தேன். அதுக்கே வந்து யார் என்ன பண்ணுறான்ற மாதிரி ரொம்ப அலர்ட்டாக பார்ப்பான். ரொம்ப பிரிஸ்காகவும் இருப்பான். என்னோடய ஃபஸ்ட்டு பேபினா அது இவன் தான். அவ்வளோ செல்லம், அவ்வளோ அறிவு, அவ்வளோ பாசமும் கூட. நிறைய பேர் வீட்டில் வந்து இந்த மாதிரி பெட்டு வளர்ப்பாங்க. பட் என்னோடய லைஃப் டைமில் வந்துட்டு ஒரு டாகியை நான் பெட்டாக அடாப்ட் பண்ணி, ஒரு ஸ்ட்ரீட் டாகை பெட்டாக அடாப்ட் பண்ணி நான் வளர்க்குறது வந்து திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இன் மை ஹோல் லைஃப். எப்படி இதை சொல்கிறதுனா, அவனை நான் ட்ரெயின் பண்ணலை, பட் அவனை அரட்டி ஒரு மாதிரி ஹார்ஷாக பிஹேவ் பண்ணுறது எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு தோணிடுச்சு. பட் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இவனுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே அவங்க சொன்னால் இவன் செய்வான். உட்கார சொன்னால் உட்காருவான், எந்திரி ஹேண்ட் ஷேக் பண்ணனா கொடுப்பான், சாரி சொல்ல சொன்னால், இது எல்லாமே ட்ரெயின் அப் பண்ணது அவங்க தான். அவங்க வந்துட்டு எந்திரிச்சாலே இவன் சடனாக உட்காந்து அமைதியாகிடுவான். பட் நான் வந்து அப்படி இல்லை, நான் அடிப்பேன். பட் அடுத்த நிமிஷமே கொஞ்சம் ஆரம்பிச்சிறதுனால என்கிட்ட இவன் கொஞ்சம் வாழத்தனம் அதிகமாக தான் காமிப்பான். என்னடா வீடு சேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்க்காதீங்க, 1 வீக் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நான் மட்டும் போனால் எப்படி, என் குட்டி பிள்ளையும் தூக்கிட்டு வரணும்ல, அதனால் ஸ்கூட்டியில் கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு பெட்டை வந்து அதிகமான ஹேர் க்ரோத் இருக்கிற பெட்டை வந்து ரொம்ப குளிக்க வைக்க தேவையில்லை. பட் கம்மியான ஹேர் க்ரோத் இருக்கிற பெட்டை வந்து குளிக்க வைக்கணுன்றப்போ ஒரு வீக்லி 2 குளிக்க வச்சிங்கன்னா அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. பிகாஸ் அவங்களோட ஸ்கேல்ப்பு, ஸ்கின் ஃபுல்லாமே ட்ரை ஆகிடும் இந்த வெயிலுக்கு. முடியும் ரொம்ப கம்மியாக இருக்குன்றதுனால ஆயிலி ஃபுல்லாமே ட்ரை ஆகிடும்ன்றதுனால கொஞ்சம் குளிக்க வச்சுட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிங்கன்னா உடம்பு ஃபுல்லாக எந்த ஒரு ஸ்கின் ப்ராப்ளமுமே வராது. நான் வந்து சண்டே நைட்டு தான் வந்தேன் வீட்டுக்கு. அன்றைக்கி எந்த வீடியோவுமே ஷூட் பண்ணல, பட் மண்டேவே ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிகாஸ் இங்கே கொஞ்சம் நேச்சராக இருக்குன்றதுனால எனக்கு இந்த வீடியோ இங்கே எடுத்தால் ஓகேவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஓகே, அங்கே எடுத்த வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணி இங்கே முடிச்சிடலாம் அப்படின்றதான் என்னோடய டாபிக். என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய டோனியை ஃபுல்லாகவே நார்மல் வாட்டர் வச்சு குளிப்பாட்டிட்டு, எப்போயுமே டாகி என்ன பண்ணணும்னா அவனோட உடம்புல வந்து எந்த ஒரு தண்ணியுமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வர ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ டாக் நீங்கள் யாராவது வளர்க்குறீங்கன்னா நல்லா வந்து அவனை துவட்டி விட்டுருங்க. இவனுமே ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா தண்ணியை பார்த்தா ரொம்ப பயம், சொல் பேச்சே கேட்காது. இந்த அளவுக்கு தான். பார்த்திங்களா எப்படி முத்தம் கொடுக்குதுன்னு. இப்படி கொஞ்சம் நான் யாருக்கு தாங்க இவனை பிடிக்காமல் போகும். இவனை வந்து வேண்டவே வேண்டாம், வளர்க்கவே வேணான்னு சொன்னேன். எங்கள் அத்தை மாமா கூட இப்போ 1 வாரம் ஆச்சு டோனி வீட்டுக்கு வரல, வீடே எம்டியாக இருக்குது, எப்போம்மா டோனியை கூட்டிகிட்டு வருவேன்னு கேட்குற அளவுக்கு மைண்டை மாற்றி வச்சுருக்கான். உண்மையாகவே இவங்க வந்து நம்ம கூட இருக்கிறது டாகு பெட்டுன்னு நினைக்கிறோம். பட் நம்மளோட பெயின் எல்லாமே ஒரே ஒரு நிமிஷத்தில் அவங்களோட அழகான அந்த பல்ல காமிச்சு சிரிக்கும் போதே போயிடுது.
அந்தளவுக்கு செல்லம் எனக்கு இவன் தான் எனக்கு வந்துட்டு ஆஃப்டர் மேரேஜ் இவன் தான் எனக்கு ஃபஸ்ட்டு, செகண்ட் தான் எனக்கு என்னோடய ஹஸ்பண்ட். அந்தளவுக்கு எனக்கு இவனை ரொம்ப பிடிக்கும். நார்மல் கோல்ட் வாட்டர் வச்சு கூல் பண்ணிட்டு நல்லா குளிக்க ஊற்றிட்டு நல்லா காட்டன் டவலோ இல்லைன்னா நார்மல் டவல் வச்சு க்ளீன் பண்ணிவிடுங்க. ஆக்சுவலாக என்னோடய தங்கம்மான டோனியோட ரொட்டீன் பார்த்திங்கன்னா மார்னிங் 5 to 5:30 எந்திரிச்சிருவான், எங்களை எழுப்பி விட்டுருவான். அவனோட மார்னிங் ரொட்டீன் ஃபுல்லாமே முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 6 o'clock 6:15 தூங்க ஆரம்பிச்சிருவான். தூங்கிட்டு கரெக்டாக 8 o'clock 8:30 மேலே என்னை வந்து கூப்பிடுவான். எனக்கு வந்து பால் வேணும், வந்து கொடுங்க, வந்து ஆற்றி வைங்க அப்படின்னு. நான் வந்துட்டு பால் ரெடி பண்ணி வச்சுட்டு அவனுக்கு வைப்பேன். அதை சாப்பிட்டுட்டு தூங்குறவன் தான். நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் பகலெல்லாம் டார்ச்சர் பண்ணிடுவாங்க. அந்தளவுக்கு தான் இவன். பகலில் ஒரு 9 o'clock தூங்குறவன் ஒரு 12:30 வரைக்கும் தூங்குவான். தூங்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மத்தியானம் ஃபுட்டு எப்பயும் போல் கர்ட் ரைஸ் வச்சுட்டு அப்படியே ஈவினிங்கும் ஸ்டார்ட் ஆகிடும். அதே ரைஸ் ப்ளஸ் கர்டு தான் நான் நைட்டும் வைப்பேன். பட் நான் வீக்லி 2 வந்து நீம் லீஃப் ப்ளஸ் டர்மரிக் யூஸ் பண்ணி அவனை நல்லா குளிப்பாட்டிடுவேன். நான் வந்து எங்கள் அத்தை மாமா வீடு இருந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவ்வளோவா வேப்ப மரம்லாம் இப்போ இல்லைங்க. பட் அம்மா வீட்டு சைடு இருக்கிறது ஃபுல்லாமே வேப்ப மரம் தான். ஸோ இந்த 1 வீக்கை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோடய தங்கப்பிள்ளைக்காக எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். இங்கேருந்து சண்டே போனாலும் மண்டேவே நார்மல் வாட்டர் வச்சு குளிக்க வச்சுட்டேன். இருந்தாலும் நீம் லீஃப் போட்டு கொஞ்சம் குளித்தானா அவனுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். அவனுமே நல்லா பிரிஸ்காக இருப்பான். எப்போயுமே நாய், நீங்கள் வீட்டில் வளர்க்குற நாயை குளிப்பாட்டிட்டு கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பிரிஸ்காக இருப்பாங்க. ஒரு 1/2 hour அவங்க நாக்கே வெளியே வந்துடும். இந்த வெயிலுக்கு நாக்கு வெளியே தெளிட்டு இலைக்கும் பார்த்திங்களா, அந்தளவுக்கு அவங்க விளையாடணும். அப்படி இருந்தால் தான் அது ஹெல்த்தியான டாக்கும் கூட. இவனும் அப்படி தான். குளிக்கிறதுக்குன்னா வரவே மாட்டான். அங்கே வந்து பாத்ரூம்குள்ளே வந்து ஷவர் ஃபெசிலிட்டி இருக்குன்றதுனால நீமை ஃபுல்லாமே உடம்புல தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீம் லீஃப்லாம் தேய்ச்சிட்டு அந்தளவுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்பான். பட் இங்கே ஓப்பன் பிளேஸாக இருக்கிறனால என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லி கதறாத குறை தான். ஆனால் இருந்தாலும் பிடிச்சி சொல்லதை கேளுமா, உனக்கு வந்து உடம்புல எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொன்னதும் ஆனால் கேட்டுப்பான். ரொம்ப தங்கமான என்னோடய செல்லக்குட்டி. இப்போ நீம் லீஃப் தேய்க்கிறது கூட பிரச்சனை இல்லை. ஒரு 1/2 hour அப்புறம் தான் நான் குளிக்க ஊற்ற போகிறேன். தண்ணியை கண்டா இவனுக்கு என்ன தான் ஆகுமே தெரிலங்க. நிறையா பெட்டு வந்து தண்ணிக்கு நல்லாவே கொடுத்து நல்லா குளிக்க வைக்கிறாங்க. பட் என்னோடய பெட்டு வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பழகிட்டு இருக்கான். அப்படியே இப்போ நான் தேய்க்கும் போதெல்லாம் அவனோட உடம்பு அவ்வளோ ஒரு நடுக்கம், ஒரு ஃபியரோடு தான் இருந்தான். அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா, இடமும் புதுசாக இருக்குது, இவ வேறு இங்கே வச்சு குளிப்பாட்டுறாளே அப்படின்ற மாதிரி என்னை பார்த்துட்டு இருந்தான். பட் எல்லாமே அவனோட நல்லதுக்கு தான்றதுனால எனக்கு வந்து என் மைண்டில் இருந்ததெல்லாம் அவனை நீட்டாக குளிப்பாட்டி ஃபுல்லாக நீட்டாக வச்சுருக்கணும். அவனோட ஹெல்த் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். வீட்டில் அத்தை மாமா ஹஸ்பண்ட் இருக்காங்க. எனக்கு வந்து வீட்டில் ஒரு 4வது பிள்ளைனா இவன் தான். அப்போ இவனை பார்த்துக்கிறத விட எனக்கு அங்கே என்ன வேலை? ஸோ எனக்கு கொடுக்குற எல்லா செல்ஃப் கேருமே என்னோடய பெட்டுக்கும் இருக்கும். அவனை பெட்டுன்னு சொல்கிறத விட என் தங்கமானன்னு சொல்லலாம். அவனுக்கு நான் நிறைய பெட் நேம்ஸ்லாம் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் ஒன் வந்து தங்கமானு, தங்கப்பிள்ளை, அப்புறம் வந்து வெண்டைக்காய் பொடிப்பயலே, இந்த மாதிரி நிறைய வாயில் என்னென்ன வருதோ இது எல்லாத்தையுமே கூப்பிட்டு அவனை நான் கூப்பிடுவேன். எல்லாத்துக்குமே அவனோட ரெஸ்பான்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தலையை ஷேக் பண்ணி அவனோட 2 காதை வந்து கரெக்டாக 180 டிகிரியில் வச்சு சூப்பராக பார்ப்பான். அதை பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். என்னோடய நிறையா ஃபீலிங்ஸு, என்னோடய நிறையா ட்ராமாஸ், என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு சில விஷயங்கள்லாம் எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட மறக்கிறதுக்கு இவன் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணான். பட் வந்து இவனை இவ்வளோ தூரம் வளர்க்குறதுக்கு எங்கள் அத்தை மாமாவுக்கு சப்போர்ட் பண்ணது என்னோடய ஹஸ்பண்ட் தான். நான் இந்த டைமில் வந்து அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணணும். ஒரு வழியாக நானே இவனை குளிக்க ஊற்றிட்டேங்க. இங்கிட்டு ஓடுறான், அங்கிட்டு ஓடுறான், இந்த பக்கம் ஓடுறான், சுத்தமாகவே முடியல. குளிக்க ஊற்றிட்டு நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃபுட்டு வச்சோன்னு வச்சுக்கோங்க, சாப்பிட்டு ஒரு தூக்கம் தூங்கினான்னா 4 hours கிட்ட தூங்குவாங்க
மார்னிங் டைமில் தூங்கி எழுந்திரிச்சிட்டு ஈவினிங் ஸ்டார்ட் ஆகிடும் அவனோட சேட்டை எல்லாமே. நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன மாதிரியான பெட்டு வளர்க்குறீங்க, எப்படி ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். நான் இந்த மாதிரி தான் ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறேன். மார்னிங் மில்க் வைப்பேன், கரெக்டாக அவனோட பவுலில் வைப்பேன். அதுக்கப்புறம் 1:30க்கு கரெக்டாக என்னை கூப்பிடுவான். கர்ட் ரைஸ் வந்து வைப்பேன். அதுக்கப்புறம் நைட்டு கரெக்டாக ஷார்ப்பாக 8 o'clock கூப்பிட்டுருவான். கர்ட் ரைஸ் வச்சுருவேன். வீக்லி ஒன்ஸு சிக்கன், சால்ட்டு எதுவுமே இல்லாமல் டர்மரிக் மட்டும் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் ரைஸும் போட்டுட்டு நல்லா வேக வச்சு மசித்து அவனுக்கு கொடுத்துருவேன். சிக்கன் சாப்பிட்டோன்னே தலைவனோட முகத்தை பார்த்திங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் யாராவது டாக் சிரிக்கிறத பார்த்துருக்கீங்களா? அது அவனோட வாய் வந்துட்டு நார்மலாக இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் கூட அழகாக தெரியும். அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப மாதம் கழித்து இன்றைக்கி தான் வந்துட்டு எங்கள் ஊரில் நல்லா மழை பெஞ்சிருக்குங்க. வெதர் சூப்பராக இருந்தது. மார்னிங் டைம் ஆகிடுச்சா, ஒரு 9 o'clock வரைக்கும் தூறல் போட்டுட்டு இருந்தது. சூப்பராகவும் இருந்தது. பிள்ளைக்கு குளிக்க ஊற்றவும் பசியும் வந்துருச்சு. பால் வைக்கவான்னு கேட்டால் கன்னத்தை திருப்பி திருப்பி பார்க்குறான். சரின்னு சொல்லி பாலை வச்சா குடிச்சிட்டு அவனோட சேட்டையெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்னோடய பெட்டு கூட என்னோட ஒரு டே வந்து இப்போ இல்லை, எப்பயுமே இப்படி தான் போகுது. உங்களுக்கெலாம் எந்த மாதிரி போகுது அப்படின்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலி வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ எல்லாருக்குமே ஓரளவுக்கு பெட்டு வளர்க்குற எல்லாருக்குமே ரிலேட் ஆகும்னு நினைக்கிறேன். நான் ஏன் வந்து லாஸ்ட்டாக இந்த வீடியோ வந்து கிளிப்பிங் வச்சுருக்கேன் அப்படின்னா, எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் வந்து நகர்ந்துக்கிட்டே இருக்கோமோ அந்தளவுக்கு நம்மளோட லைஃப்பும் ஓடிக்கிட்டே இருக்கும். கிளீட் வைஸ் நான் என்னோடய பெட்டை குளிப்பாட்டுறது, அதோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எடுத்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். எந்த ஒரு ஆடட்டும் நான் இதில் பண்ணலை. என் லைஃப்பில் நடக்கிறது தான் காமிச்சிருக்கேன். நினைக்கிறேன் 12 நிமிஷம் நல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.